தாம் அளித்த வாக்குகளுக்கு உரிய பிரதிபலன் கிடைக்கவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே மக்களின் வாக்குகளை பெற்ற அரசியல் பிரதிநிதிகள் தமது பொறுப்பை முறையாக நிறைவேற்றியுள்ளனரா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. அது தொடர்பில் மீண்டும் சிந்திப்பதற்கான காலம் தற்போது எழுந்துள்ளது. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று 14வது நாளாக காலி, இரத்தினபுரி மற்றும் அம்பாறை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை மத்திய பஸ் தரிப்பு நிலையத்திற்கு சென்று மக்களின் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டன. அந்த மேடையில் சொல்ற அளவில் மறையப்பட்ட சும்மா ஏவாதி போட்டு அரசாங்கம் 5 வருஷம் முடிஞ்ச உடனே அரசாங்கம் அப்படிதான் செய்தவாதி செய்யாவாதி அப்படி கிடந்த. அதனையடுத்து கல்முனை பொதுச்சந்தையில் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒலிவில் கடற்பகுதிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு மண்ணரிப்பின் அபாயத்தினை அவதானிக்க முடிந்தது. எலெக்ஷன் டைம்ல மட்டும் முன்முன மாந்து நிக்கானு இப்படி செஞ்சாராம் அப்படி செஞ்சாராம் கூட கடல் அறிவை பத்தி நாங்க பார்க்கோம். வாரானுகள் பார்க்கானுகள் கேட்கானுகள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் வந்து பார்த்துட்டு போறாங்களோ ஒரு எந்த விதமான இதுகளையும் செஞ்சுக்கிறதுக்கு ஆள் வராங்க. எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்ன வந்துருவாங்க. வந்து அதை செஞ்சாரோ இதை செஞ்சாரோ உங்களுக்கு உதவி செஞ்சாரோ அதை செஞ்சாரோ இது செஞ்சா இந்த வருஷம் எல்லாம் செஞ்சு நான் போய். இலங்கையில் அமைந்துள்ள ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் வடகிழக்கு மாகாணங்களுக்கு அமையப்பெற்றுள்ள ஒரேயொரு அரச ஹோமியோபதி இலவச சிகிச்சை நிலையம் பாலமுனையில் அமைந்துள்ளது. இங்கு தினம்தோறும் 70 நோயாளர்கள் வருகை தருகின்ற போதிலும் எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையிலேயே நிலையம் இயங்கி வருகின்றது. இலங்கையிலே 7 வைத்தியசாலைகள் தான் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு. இதில் சுமார் 50 கிலோமீட்டர்களுக்கு மேற்பட்ட தூரத்தில் இருந்து இதுக்கான பயனாளிகள் வராங்க. இந்த வைத்தியசாலைக்கு சுமார் ஒரு நாளைக்கு 100 பயனாளிகள் மட்டும் வருகை தருகின்றார்கள். இந்த பயனாளிகளை வைத்து பார்க்கின்ற போது இங்கு ஒரே ஒரு வைத்தியர் தான் சேவையாற்றுகின்றார். முக்கியமா செய்ய வேண்டியது அந்த கட்டடம் ஒன்று கட்டித்தான் இல்லை. எங்களுக்கு அரசியல் வாராங்க, தேவையானதை கதைச்சு போட்டு செய்றாங்க, அவங்க பாட்டு அவங்க போயிட்டுறாங்க. எங்களுக்கு இந்த போட்டுக்கு வார மாதிரி வந்து போன முறையும் போய் வந்தவங்க கூட்டம் போட்டவங்க எந்த இதுவும் அதுவும் இல்லை. முடியுமான அளவு அமைச்சர்கள் எல்லாரையும் சந்திக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய ஆஸ்பத்திரியா இருந்தால் கிழக்கு மாகாண அமைச்சரை நாங்கள் பலமுறை சந்தித்து அவருடைய வேண்டிக் கொண்டிருக்கணுங்க. அவர் கடைசி வரை இந்த ஆஸ்பத்திரியை வந்து பார்க்கவும் இல்லை. அவர் வருவது சொல்லி எந்த வரவும் இல்லை. இதேவேளை எமது மற்ற குழுவினர் மக்கள சமகீவத்த உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். பத்தேகம, மீமெத்துவ, ஜனவுதான, ரணவிருகம ஆகிய பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர். பலாங்குடை ரசகல பகுதிக்கு சென்ற எமது மற்ற குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடினர். இதன்போது தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அவர்கள் விளக்கம் அளித்தனர்.